எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மஹ்ரிபாஸ் கிச்சன். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நிறைய நாளாச்சு வீடியோஸ் போட்டு, ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ரெசிபிஸ் வீடியோஸ் வந்து வரும். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் அண்ட் வந்து ரிச் ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக சட்னி செஞ்சிடலாம். ஸோ இது செய்கிறதுக்கான அரை கப் ஓட்ஸும் 2 முட்டையை மட்டும் இருந்தால் போதும். ஸோ முதல்ல வந்து அரை கப் ஓட்ஸை வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ ரோல்டு ஓட்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு அதுதான் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 4 ஸ்பூன் அல்லது ஒரு நார்மல் ஸ்பூன் வச்சு ஓட்ஸோட அந்த முட்டை நல்லா கலந்து வர மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அந்தளவுக்கு இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடுத்த அரை கப் ஓட்ஸுக்கு 2 முட்டை 1/4 கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற விடுங்க. ஸோ 5 நிமிஷத்தில் வந்து அந்த ஓட்ஸ் வந்து முட்டை பால் கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஊறி வந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கொஞ்சம் ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலே இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் நல்லா ஊறிடும். இப்போ இதில் வந்து நம்ம சில காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் வந்து குடமிளகா எந்த கலரில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பச்சை கலர் குடமிளகா ஒரே ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் அதையும் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு உப்பு தேவையான அளவுக்கு, காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்று சேர. உங்களுக்கு வந்து காய்கறிகள் நீங்கள் வந்து எந்த காய்கறி விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ காரத்துக்கும் நீங்கள் வந்து பச்சை மிளகா 1 2 உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா சீஸு ஒரிகானோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு பேன் இல்லைன்னா ஒரு தோசைக்கல் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஸோ தோசைக்கல் சூடானதும் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு இது மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆயில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓட்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஈவனாக எல்லா சைடும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே இடத்துல மொத்தமாக இல்லாமல் எல்லா சைடும் வந்து ஈவனாக இருக்க மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடியில் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை திருப்ப முடியலைன்னா ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே கவுத்திங்கன்னா அப்படியே வந்து திருப்பிடலாம். அடியிலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நம்ம 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்மே வந்து தேவைப்படாது. நீங்கள் இதை வெறுமனே வந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க விருப்பப்பட்டாங்கன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாம். நான் முன்னே சொன்னது போலவே இது கூட வந்து சீஸு ஒரிகானோ இந்த மாதிரி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு நீங்கள் இதை அப்படியே கொடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன்.
ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபி சீரியஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இது போல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ரெசிபிஸ் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஷால்லா வந்து வெயிட் லாஸ் ரெசிபிஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.